இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் நீ போய் கதவு தட்டு போ. சரிண்ணா. இந்த நேரத்துல யாருக்கா? நம்ம வீடா இருக்காது, பக்கத்து வீடா இருக்கும். பட பாரு. எனக்கா போனவங்க திரும்பி வந்துட்டாங்களோ? கார்த்திக் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் போய் பாக்குறேன். இரு. தொற்ற சத்தம் மாதிரி கேட்கல. யாருன்னு ஃபர்ஸ்ட் பாப்போம். டேய் நல்லா பாத்தியாடா? இந்த வீடு தானா? இந்த வீடு தானா? இந்த ஆட்டோ கூட வெளியே நிக்குது பாருண்ணா. வீட்டில் இருக்க ஆம்பளைங்க மொத்த பேரும் வெளில போயிட்டாங்க போல. வீட்டில் தனியாக பொம்பளைங்க மட்டும் தான் இருக்காங்க போல. கண்டிப்பா அந்த வீரா உள்ளதானே இருக்கா? ஏய் வீரா, வெளில வா. வெளியில வான்னு சொல்றேன்ல. அந்த ஜானோட ஆளுங்க. சார் ஏன் கால் பண்ணல? சார் என்ன பிரம்மச்சாரியா? உங்களுக்கும் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கால? ஏய் நான் அப்ப கார் ஓட்டிட்டு இருந்தேன். போன் கொடுங்க. எதுக்குடி? போனை குடுறோம். போனுங்க. ஏய் என்னடி பண்ற? என்னது? என்னது? அந்த மது உனக்கு 2 தடவை கால் பண்ணிருக்கா. நீயும் அதை அட்டெண்ட் பண்ணி பேசியிருக்க. அப்போ சார் கார் ஓட்டிட்டு இருந்தீங்களா இல்ல கார் தானே ஓடிக்கிட்டு இருந்துச்சா? ஏய் அவ பர்ச்சேஸ் விஷயமா போன் பண்ணி இருந்தா, அதுக்காக பதில் சொல்லிட்டு இருந்தேன். அவளும் நீயும் ஒண்ணா? அதேதான் நானும் கேக்குறேன். அவளும் நானும் ஒண்ணா? அவளுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறல, எனக்கு எங்கடா இம்பார்ட்டன்ஸ்? அட கடவுளே. மேடம் கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு, என்கிட்ட பேசுறதுக்கு தான் உனக்கு டைம் இல்ல. இங்க பாரு, நீ சம்பந்தம் இல்லாம பேசி ட்ராக்க மாத்திட்டு இருக்க. நேத்து வீடேறி அடிக்க வந்திருக்கானுங்க. ஏன் என்கிட்ட சொல்லல? அதெல்லாம் விடு. நீ அவனுக்கு அட்ரஸ் கொடு, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் எனக்கு போன் பண்ணல? அதுக்கு நீ ரீசன் சொல்லு. சுத்தி அங்கேயே வந்து நிக்கிறாள. வீரா. சொல்றா. சரக்கெல்லாம் புதுசா வந்திருக்கு, 2 பேரும் சேர்ந்து எடுத்து வச்சிருங்க. சரி. சந்திரா என்ன பாத்துட்டு இருக்க? ஹெல்ப் பண்ண. சாம்பிள்லாம் ஓகே தானே? என்னடா சண்டை சமாதானம் ஆயிடுச்சா? அட ஏன்டா நீ வேற. புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னா ஒரு அளவுக்கு தான்டா, அதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியாது. நீ என்னமோ நாங்க எப்பவுமே சண்டை போட்டு திரியணுங்கிற ஆசையில பேசுற மாதிரி இருக்க. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. தம்பி, உங்க பிரச்சனையை நீங்க பாருங்க, இல்ல அந்த விஜி குறுக்க பாஞ்சிருவா. டேய் நீ வேற சும்மா இருடா. நானே எப்படா கடையை நிற்பான் அவகிட்ட இருந்து எப்படா விலகுவோன்னு இருக்கேன். ஆமா, போன் ஈ நடிச்சாலா? இல்ல. என்னப்பா அடுத்த அசைன்மெண்ட் இன்னுமா தரல? இல்லடா. ஆமா, இவன் ராகம் எங்க? இன்னும் கடைக்கு வரல? தெரியலடா, அவன் ஏதாவது வேலையா வெளியில போயிருப்பான். இதை விட்டு அவனுக்கு வேற என்ன வேலை இருக்கு? தெரியல. ஏனோ சார், சேல்ஸ்மேன் யாரும் இல்லையா? என்னம்மா வேணும் சொல்லுங்கம்மா. சுடிதார் வேணும் சார். உங்களுக்கா இல்ல வேற யாருக்காவதா? எனக்கு தான் சார் வேணும். சரி. டேய், சும்மா ஒண்ணு இவர் பல வருஷமா பிசினஸ்ல நம்பர் 1 இல்ல. எல்லா வேலையும் கலந்து கட்டி அடிக்கிறப்பல. இந்தாங்க. ட்ரெடிஷனல் மாடல் வேணும். அப்போ நீங்க கேட்ட கலெக்ஷன்ஸ் அங்க இருக்குமா? ஓகே ஐயா. உங்களை கொஞ்சம் கவனிமா. சரிங்க ஐயா. ஹாய். ஹாய் அங்கிள். வாமா. ஹாய் மாரா. சிவலா இப்ப என்ன பிரச்சனையோட வந்திருக்கான்னு தெரியலையே. அப்பா எப்படி இருக்காருமா? சூப்பரா இருக்காரு அங்கிள். அப்பா உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாரு. ஓ, என்ன விஷயம்மா?
அது ரொம்ப முக்கியமான விஷயமா. அப்பா உங்ககிட்ட நேர்ல பேசணும்னு சொன்னாரு. அது உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? உனக்கு எதுவும் தெரியாதா? தெரியும் அங்கிள். ஆனா நீங்க அப்பா கிட்டயே கேட்டுக்கோங்க. என்னால எதையும் வெளிப்படையா சொல்ல முடியாது. ம், சரிம்மா. அங்கிள், நான் மாறனை பார்த்துட்டு வந்துடுறேன். ம்? ம். ஆ. வா வா வா. ஆமா, அப்படி என்ன சீக்கிரட்டு? சொல்லும்போது தெரியும். மாடுலேஷனே சரியில்லையே. ஏன்டா கார்த்தி, என்ன விஷயமா இருக்கும்? எனக்கு எப்படா தெரியும்? மது, டீ சாப்பிடலாமா? ஆ ஆ சாப்பிடலாமே. சரி வா. ஏன் இங்க டீ வராதா? அதெல்லாம் இங்க பக்கத்துல ஒரு நல்ல கடை ஒண்ணு இருக்கு, அங்க போய் குடிப்போம். வா வா போலாம். சரி. இவன் எதுக்கு இவ்வளவு அவசரமா கூப்பிட்டு போறேன்? மது, ஆ அப்பா என்ன பேச வர்றாரு? ஏன் உங்களுக்கு தெரியாதா? இல்ல மது, கொஞ்சம் அவசரப்பட வேணாம், கொஞ்சம் பொறுமையாவே பேசிக்கலாம். இப்பதான் ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆகுது. இங்க பாரு கார்த்தி, நாம வேணா அவசரப்படாம இருக்கலாம். ஆனா எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு. அவருக்கும் தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? மது, அப்பா வந்து பேசுற வரைக்கும் இத பத்தி யார்கிட்டயும் சொல்லிக்க வேணாம். ம் சரி. அப்ப டீ? இல்ல, இத பேசதான் கூப்பிட்டேன். ஐயோ, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதான் நடந்துட்டு இருக்கேன். கடவுளே, இந்த கண்டத்துல இருந்து மட்டும் என்னை காப்பாத்துப்பா. நான் ஒண்ணுதான் நம்பியிருக்கேன். ம் வாவ், இதெல்லாம் புது கலெக்ஷனா? ஆமா. ஆ. ஆ? ஆ, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை நான் எடுத்துக்கவா? அது மரா, ம்? இந்த புடவை எனக்கு செமையா இருக்கும்ல? ஆ, தாராளமா எடுத்துக்க. ஆ. பனு, டே, இது நம்ம கடை, எதுக்கு பானாலாம்? ம். ம் தேங்க்ஸ் மாரா. அடுத்து வரப்போற ஃபங்க்ஷன்ல நான் இந்த புடவையை தான் கட்டுவேன். ஓகேவா? என்ன ஃபங்க்ஷனு? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத, போடா. எதுக்கு இப்ப தேவையில்லாம வைக்கப்படுறா? என்ன ஃபங்க்ஷனா? டேய், எனக்கு எப்படா தெரியும்? எல்லாரும் ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்ட மாதிரியே பேசுறீங்கடா. என்னமோ தப்பா இருக்கு.